LGBTQ+ அமைப்பின் சார்பில் தற்போது பிரைட் பேரணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜிபின். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் LGBTQ+ சமூகத்தின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை வலியுறுத்தி 18வது விழிப்புணர்வு அணிவகுப்பு பிரைட் பேரணி தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த பேரணியில் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களில் இருந்து வெளிநாட்டை சார்ந்த உள்ளன 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த பேரணியானது எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் அருகே உள்ள ரவுண்டானாவில் தொடங்கி ரமணா ஹோட்டல் வரை இந்த பேரணியானது சென்றிருக்கிறது. இந்த பேரணி தமிழகத்தில் 2009 முதல் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த பேரணியினுடைய தொடக்கம் எங்கே தொடங்குகின்றது என்றால், அமெரிக்காவில் 1969ஆம் வருடம் ஏற்பட்ட கிரீன்விச் வில்லேஜ் என்ற இடத்தில் ஸ்டோன்வால் இன் என்கிற ஒரு பாரில் ஏற்பட்ட பால் புதுமையினர் ஓரினை செயற்காளர்களுக்கு எதிரான போலீசாரினுடைய வன்முறையை கண்டித்து இந்த பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. பொது சமூகங்களில் இவர்களுடைய அங்கீகாரம், பால் புதுமையினுடைய உரிமை போராட்டம் மற்றும் திருமண உரிமைகள் என பல்வேறு காரணிகளால் இந்த பேரணியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பேரணியில் அவர்கள் முன்வைக்கின்ற கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், பால் உணர்வை வெளிப்படுத்துதல் போன்ற பல்வேறு விதமான காரணிகளில் மையமாக வைத்து எங்களை பொது சமூகம் ஒரு இழுக்காக, அசிங்கமாக, அவமானமாக பார்க்கிறது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் யார் என்பதை பெருமை கொள்வதற்காக இந்த பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் பறைசாற்றுவார்கள். அதை குறித்து இங்கே தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த பேரணியானது முழுக்க தங்களுடைய பாலினத்தை வெளிப்படுத்துவதில் எந்தவித அசிங்கமும் இல்லாமல் அது பெருமைக்குரிய செயல் என்பதை பறைசாற்றும் விதமாக தான் இந்த பேரணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருணியா, ஜிபின், விவரங்களுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சொசைட்டிக்குள்ள இதை பத்தின அவேர்னஸ் கொண்டு வரணும். லைக் வெறுமனே வந்துட்டு ரெப்ரஸன்டேஷனால மட்டும் எதுவும் ரெப்ரஸன்டேஷன் கண்டிப்பா தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெப்ரஸன்டேஷனோட சேர்ந்து சோசியல் சேஞ்சும் கொண்டு வரதுக்கான ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லை. இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நடக்குது. ரீசெண்டா கூட எப்ப பார்த்தாலும் நியூஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி வீட்டுல இருந்து வெளியில வந்தா கூட அவங்கள வந்துட்டு எப்படியாவது மறுபடியும் வீட்டுக்கு கிட்ட கொண்டு வந்து பாசமா பேசி கொண்டு வந்து அதுக்கப்புறமா அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றது. அண்ட் இப்ப ரீசெண்டா வந்துட்டு டிரான்ஸ் பில் வேற பாஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் உன்னோட ஜெண்டர் ஐடென்டிட்டியை நீ வந்துட்டு முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களோட ரைட், ஃப்ரீடம் ஆஃப் எதுவுமே இல்லாம, ஆல்ரெடி ஃப்ரீடமே இல்லை, இது வந்துட்டு அவங்களோட பேசிக் ரைட்டை கூட என்ன சொல்றது முடக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதை பத்தி பேசுறதுக்கும் அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்றதுக்கும் வந்திருக்கு.